படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? என்னதான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு? ஏன்னா இன்னொரு டேட் அறிவிச்சிருந்தாங்க. ஐ மீன் ரிலீஸ்க்கான டேட் இல்ல. அந்த ரிசல்ட்டுக்கான டேட்டு. இப்போ அதுவும் வந்து டோட்டலா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க அப்படின்ற மாரி போயிடுச்சு. என்னதான் நடக்குது சார்? இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் வரல. இப்போ ஒரு இப்போ வந்து நம்மளுக்கு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்னா சொல்லியிருக்காங்க. நீங்க திருப்பி சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட கொண்டு போனோம்னா, அத வந்து கேவிஎன் புரொடக்ஷன் தான் கொண்டு போணும். அப்போ அவங்க இன்னைக்கு வரையும் அவங்க லிஸ்டிங் பண்ணல. வரல. ஆமா. கோர்ட்ல வரல. இப்பதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். நீங்க வரதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். என்னன்னா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வரையும் அந்த ஜட்ஜ் பி.டி. ஆஷா அவர்களும் ஜஸ்டிஸ் இல்ல அவங்க. இன்னைக்கு லீவ்ல இருக்காங்களாம். ஸோ அப்போ வந்து எப்போ அடுத்ததா இவங்க ஃபைல் பண்ண முடியும்? திங்கட்கிழமை தான் ஃபைல் பண்ண முடியும். திங்கட்கிழமைனா 2ஆம் தேதி. 2ஆம் தேதி ஃபைல் பண்ணா கண்டிப்பா வந்து உடனே தீர்வெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிலாம் போய் 6ஆம் தேதிலாம் வர முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த படம் எப்போ வர முடியும்? இந்த ப்ராசஸ்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, பாசிபிலிட்டி 20, 27 இருக்கு. பிப்ரவரி 20, 27 இருக்கு. ப்ரொவைடட் இவங்க இதுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா. 11ஆம் தேதி ரொம்ப ஃபாஸ்ட்டா நடந்ததுன்னா 13ஆம் தேதி வரலாம். ரொம்ப ஃபாஸ்ட்னா அர்த்தம் 2ஆம் தேதியே இவங்க வந்து சிபிஎஃப்சி கிட்ட உட்கார்ந்து சமாதானம் ஆயிட்டு, ரிவைசிங் கமிட்டி உடனே டீம் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி 6ஆம் தேதிக்குள்ள அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்து கட்ஸ் எல்லாம் கொடுத்து, அது வந்து 8, 9க்குள்ள குடுத்துட்டாங்கன்னா 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகலாம். ஆனா இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டா நடந்தா. ஆனா அவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்குமா? இப்ப இருக்கிற ப்ராசஸ்ல. இவ்வளோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இத்தனை கோர்ட்டு போயாச்சு. அதாவது சிங்கிள் ஜட்ஜ், ஹைகோர்ட், அது பிறகு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு திருப்பி ஹைகோர்ட், திருப்பி சிங்கிள் ஜட்ஜ் வந்தாச்சு. இவ்வளோ வந்த பிறகு சிபிஎஃப்சி என்ன ஒத்துக்க போறாங்க? அதாவது சென்சர் போர்டு வந்து என்ன ஒத்துக்க போறாங்க? அதை பொறுத்து தான் இருக்கு. அவங்க சரி ஓகே யார் ரொம்ப பண்ணிட்டோம். ரொம்ப இனிமே இழுக்க வேணாம். இண்டஸ்ட்ரி தானே. இது ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, சரி பரவாயில்ல நாங்க வந்து விட்டுறோம். நீங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன்னா ரிவைசிங் கமிட்டிக்கும் லெட்டர் கொடுக்கணும். ஓகே. அப்போ ரிவைசிங் கமிட்டி லெட்டர் கொடுக்கும்போது இங்க கோர்ட்லயும் லெட்டர் கொடுக்கணும். என்னன்னு நாங்க வந்து அந்த கண்டிஷன் ஒத்துக்கிறோம். நாங்களே சிபிஎஃப்சி கிட்ட சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதனால இந்த கோர்ட் கேஸை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரைட் சார்.